வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம சென்னையில் இந்தியாவின் முதல் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்க இருக்கிறது. மிஸ் பண்ணிடாதீங்க. முதலமைச்சர் அமெரிக்கா போறாரு, எதிர்க்கட்சி தலைவர் நீதிமன்றத்துக்கு போறாரு, தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் லண்டனுக்கு போறாரு. நம்மளும் எங்கேயாவது கிளம்பிட வேண்டியதான். நம்மளே ஒரு வாரம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நீதிமன்றத்துக்கு வேணா போகிற மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். பண்ணிடக்கூடாது, உஷாரா இருக்கணும் நம்ம. சரி, இப்போதைக்கு நம்ம ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் ஷோ. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா கிளம்பிட்டாரு. முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக 2030 $1 trillion அமெரிக்க டாலரை தமிழ்நாடு கொண்டு வரணும் தான் இலக்கா இருக்கு. ஏற்கனவே 2021 முதலமைச்சர் பதவியேற்ற பின் ஸ்பெயினுக்கு போனாரு, ஜப்பான் போனாரு, அதே மாதிரி துபாய், அபுதாபி போன நிறைய நாடுகள்லாம் போய் முதலீடுலாம் ஈர்த்துட்டுலாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அதே மாதிரி அமெரிக்கா போறதா சொல்றாங்க. இன்னைக்கு கிளம்பி சான் பிரான்சிஸ்கோ போறாராம். அங்க செப்டம்பர் 2 வரைக்கும் தங்குறாரு. நிறைய கான்க்ளேவ்லாம் கலந்துக்கிறாரு. நிறைய தமிழர்களை மீட் பண்றதா தகவல் வந்திருக்கு. அதற்கு பிறகு சிகாகோ போறாரு. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மை டியர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர் எல்லாம் வாங்கிட்டு செப்டம்பர் 12ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர போறாரு. இன்னும் ஒரு கடிதமும் எழுதியிருக்காரு. யாருக்கு? எல்லாருக்குமே தான், தமிழ்நாடு மக்களுக்கு. நான் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கேன் அதிகாரிகளுக்கு, தமிழ்நாட்டுல எந்த விதமான பணியும் தொய்வில்லாம நடைபெறும். மாவட்ட செயலாளர் உத்தரவு போட்டிருக்கேன், அமைச்சர் உத்தரவு போட்டிருக்கேன், கலெக்டர் உத்தரவு போட்டிருக்கேன், நீங்க தைரியமா இருக்கலாம்னு ஹோப் எல்லாம் கொடுத்துருக்காரு. பார்ப்போம். தேர இழுத்து தெருவில் விட்டாதீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா 17 நாள் பயணம். ஆமா, ஏன்னா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன்லாம் சொல்லிட்டு அரசு பணியாளர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் இருக்கிறப்பவே அதை 7.5 கூட்டி போவாங்க. இல்லாதப்ப அவர் இருக்கிறப்பவே துரைமுறை என்ன பண்ணான்னு நமக்கு தெரியும். சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு கடைசியில பல்லு போன கிழவன்தான் பேசி கடைசியில வாபஸ் எல்லாம் வாங்கினா கூட ஒரு நெருடல் தானே அது. ஆமா, ஏதோ ஒரு போன் கால்ல சமரசம் வந்ததா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் போயிருக்காருல்ல, அங்க தேர்தல் வேற வருது, பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். அவங்களுக்கு ஏதாவது திராவிட மாடல் ஐடியாஸ் எதுவும் கொடுப்பாரா ஜோ பைடன்? அவங்க கேட்பாங்களா? அவங்க கேட்க மாட்டாங்க. முதலீடுகளை ஈர்க்க போறாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா, அமைச்சர் டிஆர்பி ராஜா அங்க முன்னாடியே போயிட்டாரு, அமெரிக்காவுக்கு போயிட்டு முதல்வருக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காராம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கியமா ஏஐ தொழில்நுட்பம் தான் வளர்ந்துகிட்டே போகுது. அந்த மாதிரியான ஒரு நவீன தொழில்நுட்ப துறைகள்ல தான் முதல்ல நாங்கள் கவனம் செலுத்த போறோம். அதன் மூலமா நம்ம இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரியான, அவங்க பயன்படுற மாதிரியான முதலீடுகளை ஈர்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுவோம், ரேஷன் கார்டே வரலையா, அதெல்லாம் கூட கொடுங்க. நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி ஃபாரின் போய் தமிழ்நாட்டை முதலீட்டுகள்ல ஈர்த்து நம்மள மேல வருதுங்கிறது. ஆமா, தமிழ்நாட்டுக்கு முதலீடை ஈர்க்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தான். இன்னொரு பக்கம் என்னன்னா, நேத்து அண்ணாரிவாளையத்துல ஈவினிங்கா நபர் மது பாட்டில வீசி இருக்கிற அண்ணாரிவாளையத்துக்குள்ளார. அந்த பைக்ல ஊடகம் எழுதப்பட்டிருந்ததுன்னா அந்த நபரை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. வருதுன்னா முன்னாள் அதிமுக நிர்வாகியா இருந்திருக்காரு. எதுக்காக நீங்க மது பாட்டில தூக்கி வீசினீங்கன்னு கேட்ட, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்கல்ல அதுதான் சொன்னாரா? என் மதுனால என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அதனால மது ஒழிக்கணும், அதனால நான் அண்ணாரிவாளையத்துல தூக்கி வீசினேன் அப்படின்ட்டு இருக்காரு. எம்ஜிஆர் மாளிகையிலையும் முன்னாடி வீசிருப்பாருல அதிமுக இருந்தப்ப. அவர் நீக்கிட்டாங்க போல இருக்கு அவரை. ஆனா என்னன்னா, அவர் கைதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா மதுனாலையும் தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கு. ஆமா, அவரோட கோரிக்கை நியாயமான ஒரு விஷயம் தான். இப்ப நிறைய முதலீடுகள் வர்றதுனால டாஸ்மாக ஒழிக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசு பண்ணணுங்கிறதான் தாய்மார்களுடைய கோரிக்கையா இருக்கு. அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் மக்களுக்கு நல்லது பண்றேன்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரப்பட்டு தான் நல்லது பண்ணுவாங்க. மற்ற நேரத்துல மக்களை மறந்துடுவாங்கிறதுக்கான உதாரணம் நிறைய இருக்கு. மக்களுக்கு கஷ்டம் வந்தா சுத்தமா மறந்துடுவாங்க. இன்னைக்கு ஒரு உதாரணம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் சுங்கச்சாவடி கட்டணங்கள் ஏப்ரல் மாசத்துலயும் செப்டம்பர் மாசத்துலயும் உயர்த்துவாங்க. இப்ப ஏப்ரல் மாசம் வந்ததுல அப்பதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருந்தது. அதை சாக்கா வச்சுட்டு மக்களுக்கு நான் நல்லது பண்றோம், மக்கள் விலைவாசியால துணுப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசம் உயர்த்தவே விட சுங்கச்சாவடி கட்டணங்கள். அப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனேயே தமிழ்நாட்டுல 36 சுங்கச்சாவடி கட்டணங்களை உயர்த்தினாங்க. இப்ப செப்டம்பர் மாசம் இலாக்காக 25 சுங்கச்சாவடி கட்டணங்களை உயர்த்த போறாங்க. 5% உயர போதுதான். அதனால 5 ரூபாயில இருந்து 150 ரூபா வரைக்கும் உயரும் அப்படிங்கிறாங்க. முக்கியம் செங்கல்பட்டு டோல்கேட்டு, மதுரையில் இருக்கிற 2-3 டோல்கேட்டு, உளுந்தூர் டோல்கேட்டு. ஆமா, என்ன அநியாயம் பாருங்க. இது வருஷம் தேர்தல் வரலாம் போலன்னு தான் இருக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. 6 மாசத்துக்கு ஒரு டைம் வரணும் சுங்கச்சாவடி கட்டணம் உயரக்கூடாது அப்படின்னா. ஏன்னா ஏப்ரல் மாசம் செப்டம்பர் மாதம் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து தினகரன், அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ்,
திருமாவளவன்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் கூட்டணியில வேற இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்ற கட்சியெல்லாம் வரவே இல்லை சீன்ல. ஆமா, வரல. இது ஏன்னா வருஷம் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க மத்திய அரசு சார்பில். ஒரு கட்டத்துல பார்க்கும்போது டோல்கேட் அந்த இது பெட்ரோல் நம்ம போட்டு போறதோட டோல்கேட் கட்டணம் வந்து அதிகமாயிடும் போல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே திமுகல முன்னாள் அமைச்சரா இருந்தார்ல ஆவடி நாசர், இந்த ஆட்சி காலத்துல தான் அமைச்சரா இருந்தாரு. அப்புறம் அவரோட அமைச்சர் பதவியெல்லாம் பறிக்கப்பட்டுச்சு. இப்ப அவர் வந்து ஒரு திமுக மேடையில பேசியிருக்காரு. நம்ம எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் பார்த்த இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இப்பெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சு கொடியெல்லாம் வந்து அறிவிக்கிறாங்க. அந்த கொடியில பார்த்தா மேல மஞ்சள், கீழே வந்து சிவப்புன்ட்டு இது குங்குமம் போட்டு சந்தன பொட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நடுவுல தூங்கு மூஞ்சி பூ வேற இருக்கு. இதெல்லாம் விளங்குமா இந்த கட்சிலாங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஃபெவிகால் விளம்பரத்தோட யானையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த கொடியை பத்தியே ரொம்ப நேரம் வந்து அந்த மேடையில பேசிட்டு பயமா கோபால்? ஆமா, ஏன் வந்து 50 வருஷம் இருந்த இயக்கம் ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்கன்னு இவங்களும் தாவேக்கால இருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்கா திமுக சண்டை வந்து சோசியல் மீடியா அளவுல போயிட்டு தான் இருக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் பேசுறாருன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகசுந்தரம் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க விஜய்க்குன்னு. அவரெல்லாம் கட்சி ஆரம்பிக்க போறாராம், அதெல்லாம் காமெடியா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் விஜய் உரிமையில இருந்து திட்டிருக்காரு. முதல்ல நிறைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு கலக்கம் வந்து ஏற்படுத்தி இருக்கு. பட் ஆனா மெயினான ஆட்கள்ங்கிற யாரும் பேசவே இல்லைதான். திமுகவை பொறுத்த வரைக்கும் சரி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சரி. செல்லூர் ராஜு வரவேற்கிறாரு. அதனால தவறு என்ன? அதிமுக கொஞ்சம் வாங்கங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க பக்கம் வாங்கங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக போக பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த எடப்பாடி பழனிசாமி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல அதிமுக பத்தி, அவர் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வேற போயிருக்காரு. ஆமாப்பா, என்னன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி தேமுதிக கூட்டணி வச்சாங்கல்ல, தேமுதிக சார்பாக பார்த்தசாரதி நின்னாரு மத்திய சென்னையில. அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்தசாரதிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த தொகுதியுடைய சிட்டிங் எம்பி தயாநிதி மாறன் அவர் தொகுதியில 70% நிதியை மக்களுக்கு செலவு பண்ணவே கிடையாதுன்னா சொல்லியிருந்தாரு. அதனால நீங்க பார்த்தசாரதியை ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாத்தையும் தொகுதி நிதியெல்லாம் செலவு பண்ணுவாரெல்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இதை தயாநிதி மாறன் எடுத்துட்டு எக்மோர் கோர்ட்ல அவதூறு வழக்கு போட்டிருந்தாரு. உண்மைக்கு புறமா பேசுறாரு. நான் எல்லா நிதியுமே மக்களுக்கு நான் செலவு பண்ணிக்கிட்டேன், அதுக்கு டேட்டாலாம் கிட்ட இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதை வந்து இப்ப சிறப்பு நீதிமன்றத்துல அந்த வழக்கு வந்து மாத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜரானார் எடப்பாடி பழனிசாமி. இப்ப அந்த வழக்கு வந்து செப்டம்பர் இறுதிக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அவர் வந்து கேட்டிருக்காரு, இல்ல நான் வழக்கு சந்திக்க தயாரா இருக்கேன், இருந்தாலும் நேரில் ஆஜராகிறது கொஞ்சம் செலவு காட்ட முடியுமோலாம் பேசியிருக்காரு. அவரு கட்சி வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு. கட்சி வேலைகளா? ஓகே, குட் ஜோக். இன்னொரு பக்கம் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை ஒருமையிலாம் வந்து பேசியிருந்தாரு. இப்ப திருப்பி வாங்கிக்கிறேன்னு அதெல்லாம் நான் கரெக்டா தாங்க நான் பேசியிருக்கேன், 100% நான் பேசுனது உண்மைதான். என்ன மட்டும் தினமும் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வாரன்னு வாழ்றாங்க, நான் மட்டும் வாய முடி இருக்கணுமா, நான் பேசுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா லண்டன் கிளம்பி போறாரு ஒரு 3 மாசம், கொளுத்திட்டு போவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்மளை பத்தி கொஞ்ச நாள் பேசட்டும், நம்ம இங்க இல்ல நாளும் சொல்லிட்டு கிளம்பி போறாரு. நாளைக்கு வந்து லண்டன் கிளம்புறாரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. இன்னொரு பக்கம் அண்ணாமலையோட உருவமை எரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க மதுரையில ராமநாதபுரத்துலலாம் அண்ணாமலை உருவமை எரிப்புன்னுலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, இதெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்களா? சரி, மதுரையை பத்தி சொன்னீங்கல்ல, மதுரையில வந்து டாக்டர் சரவணன் அதிமுக வேட்பாளர்லாம் களமிறங்கினார்ல, அவர் வந்து எங்க தலைவரை அவமதிச்சிட்டாரு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு மதுரை காவல் ஆணையர்கிட்ட வந்து புகார்லாம் கொடுத்திருக்காரு. அவரை கைது பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அதிமுக காரங்களாம். லண்டன் வேற போறாரு. ஓவர் நைட்ல திமுக இருந்து பாஜக மாறினாப்புல. அவர் எப்ப கட்சியில சேர்ந்தாருன்னே தெரியல, அதே மாதிரி எப்ப பாஜக அதிமுக வந்தாருன்னே தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த 2 கட்சியிலுமே சீட் எல்லாம் கொடுத்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இன்னொரு வகை என்னன்னா, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் சபாநாயகரும் கூட அதிமுக ஒழியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவங்களோட கனவுகள்லாம் ஒருபோதும் நிறைவேறாது, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அதிமுக ஒழிக்க முடியாது அப்படின்னு இருக்காரு. ஏன்னா கட்சிக்குள்ள இருக்கவங்களே ஒழிச்சிருவாங்க நினைக்கிறேன். இல்ல, ஏன்னா பல அணிகளா இருக்கும் போது ஒவ்வொரு அணியா தானே ஒழிச்சிட்டு வர முடியும். அவங்களே 4ஆ பிரிஞ்சிருக்காங்க. இந்த ஜனவரி பிப்ரவரி மாசத்துல அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தாங்க. ரெட்டலையில தாமரை எல்லாம் மலர்ந்துட்டு இருந்தது. இப்ப பார்த்தா உதயசூரிலே தாமரை மலருமாங்கிற ரேஞ்சில தான் போய்கிட்டு இருக்கு இப்ப இருக்க அரசியல். இதுல என்னன்னா ரொம்ப நெருக்கம் காட்டினாங்கல்ல அண்ணாமலையும் சரி, இப்ப இருக்கிற அமைச்சர்களும் வந்து சரி, அப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்களான்னு பாக்குறப்ப இல்ல நிரூபிக்கிற முறையில் வழக்கு வந்து போட்டுருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினோட ஒரு திட்டமா இருக்கு இந்த கார் பந்தயம். சென்னையில இருந்து நடத்த போறாங்க. இந்த மாசம் வந்து 31 ஆகஸ்ட், செப்டம்பர் 1, 2 வந்து நடக்க போகுது.
இப்போ அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்காங்க. அந்த வழக்கு நாளை தான் விசாரணைக்கு வரப்போகுது. நான் இங்கேருந்து கிளம்பி போனோன்னு விசாரிங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் வந்து தமிழ்நாடு பாஜகவில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. பாஜகவை பற்றி பேசும்போது அண்ணாமலை மேடையில் வச்சுக்கிட்டே விஜயதரணி இப்போதான் காங்கிரஸ்லேருந்து அங்கே ஜம்ப் பண்ணாங்கல்ல பிஜேபிக்கு, அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் எதையும் எதிர்பார்க்காமலாம் வரல, எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். பதவி இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்கலாம் நினச்சிடாதீங்க. வந்து 6 மாதம் ஆச்சு அப்படின்லாம் சொல்லி மேடையிலே வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டு அண்ணாமலை வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அண்ணாமலை கூட ஜாயின் பண்ணி அவங்க பிஜேபி ஜாயின் பண்ணலையே, டேரக்டர் ரிலீக்ல போய் ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் எப்படி நான் போஸ்டிங் தர முடியும்? அதனால வந்து தேசிய அளவுல ஏதாவது வேணா போய் கேட்டுக்கங்கிற மாதிரி அவர் இருக்காரு. சரி, இன்னொரு விஷயம் வந்து அவங்க மேடையில சொன்னது வந்து இப்ப பேசு பொருளா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் காந்தியை 2009 சந்திச்சாரு விஜய். அந்த டைம்ல வந்து ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, நீங்க வந்து ஏன் காங்கிரஸ்ல சேரணும், நீங்க வந்து பிரபலமா இருக்கனால தனியாவே கட்சி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொன்னதுனாலதான் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. காங்கிரஸும் விஜயும் ஒரு கூட்டுல தான் இருக்காங்க, இப்பவுமே ஒரு டச்ல தான் இருக்காங்க. பின்னாடி கூட்டணி வைப்பாங்க, அவர் காங்கிரஸோட ஆளுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டாங்க. ஓகே. 2009 அவர் சந்திச்சப்போ வந்து நாங்க அரசியல் பேசலன்னு சொல்லியிருந்தாரு விஜய். நான் அவரை சந்திச்சது ஒரு பெரிய இது, ஆனா அந்த அரசியல் பேசல அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருந்தாரு. 2009 2010 இலங்கையில மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து திமுக எதிராக பல பேர் இருந்தாங்க, முக்கியமா திமுக காங்கிரஸுமே ஒரு பெரிய விரிசல் இருந்தது. அப்ப ராகுல் காந்தி விஜய் கிட்ட சொல்லியிருக்கிறதுல ஒரு ஏற்புடையதான் தெரியுது. ஆனா இப்ப சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என்ன காரணம்னா, ஒண்ணுக்குள்ள ஒன்னாவா இருக்கீங்க, இருங்க நான் கொளுத்தி போறேன், விஜயதாரி வந்து கொளுத்தி போட்டுறாங்க கூட்டணிக்குள்ளார. ஆனா அவ்வளவு சீக்கிரம்லாம் உடையாது, இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, நான் விஜயதாரணிகிட்ட 30 நிமிஷம் பேசினேன், அம்மா நீங்க போயிடாதீங்கம்மா, உங்களுக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை வந்து இருக்காது, குடுக்கலன்னு சொல்லுவாங்க, ஏமாத்திடுவாங்க, போகாதீங்க, எம்எல்ஏ பதவி வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன், கேட்கவே இல்லை, இப்ப அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆமா, இந்த இது வைத்தியம் நான் வந்து எனக்கு தெரியல, ராகுல் காந்தி சொன்னாரான்னு தெரியல விஜய் கிட்ட, எங்க தலைவர்கிட்ட பேசிட்டு தான் அதை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணத்துல அடி வாங்கின கங்கனா ரணாவத் இப்ப மறு கண்ணத்துலயும் வாங்குவாங்க போல, அந்த மாதிரிதான் இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க போல தெரியுது. அவனும் ஆசைப்படல, அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏற்கனவே விவசாயிகளை தீவிரவாதிகள்னு சொல்லி அடி வாங்கினாங்க. இப்ப என்னன்னா, திரும்ப அந்த விவசாயிகள் போராட்டம் நடந்தது இல்ல பஞ்சாப்ல இருந்தா நிறைய பேர் வந்தாங்க. அந்த பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்துல நிறைய வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, கொலைகள்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா பஞ்சாபை வங்கதேசமா மாத்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு அந்த போராட்டமே ஒரு இது வெளிநாட்டு சதி அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க, கொச்சப்படுத்தினாங்க ஆக்சுவலி. ஆமா பேசியிருந்தாங்க. இதுக்கு வந்து ராகுல் காந்தி கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து விவசாயிகள் மேல பாஜகவுக்கு எப்போதுமே ஒரு வெறுப்பு இருக்கும், அது வந்து அதை தான் இவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க கங்கனா ரணாவத்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சரி, ராகுல் காந்திலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவே இப்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பேசுனதுக்கும் எங்க கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்களுக்கு பேசுறதுக்கு அதிகாரமும் நாங்க கொடுக்கல, அவங்க எம்பியா இருந்தா கூட அவங்க இதெல்லாம் பேசவே கூடாதுன்னு அவங்களை எச்சரிக்கவும் செஞ்சிருக்கு பிஜேபி. இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தியை பத்தி எவ்வளவு பேசினாங்க, காங்கிரஸ் பத்தி எவ்வளவு பேசினாங்க, அப்பெல்லாம் சொல்லவே கிடையாது. இல்ல, இப்ப ஹரியானால தேர்தல் வருது, பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் தான் போனாங்க, உடனடியா பேசியிருக்காங்க போல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி பிஜேபிக்கும் விவசாயிகளுக்கும் வாக்கிய வரப்பு தகராறு இருந்துட்டே தான் இருக்கு. அதுக்குள்ள ஏமா நீ என்னைய வேற ஊத்த, கொஞ்சம் அமைதியா இருமாங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, எப்படி இந்த கங்கனா ரணாவத் பர்னிச்சர் உடையுதோ, இன்னொரு சத்ரபதி சிவாஜியுடைய சிலையும் வந்து நேற்று உடைஞ்சு விழுந்திருக்கு. சித்தூர் மாவட்டம் ராஜ்கோட்டையில அமைஞ்சிருக்கு இந்த 35 அடி உயர சத்ரபதி சிவாஜி சிலை. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அரசியலே சிவாஜி வச்சுதான் போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப வேற தேர்தல் அங்கேயும் வருது, ஹரியானாலையும் ஒரு பிரச்சனை, இங்கேயும் வருது. இப்பதான் 2023 டிசம்பர் 4 இந்த கடற்படை தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி தான் திறந்து வச்சிருந்தாரு அந்த சிலையை. திறந்து வச்சு 8 மாசம் கூட ஆகல, 8-9 மாசம் கூட ஆகல வரும். மழை தான் பெஞ்சுதான் சுக்குநூறா உடஞ்சிருக்கு. நம்ம கூட கிராஸ் செக் எல்லாம் பண்ணோம், இல்லையே இப்பதான் நம்ம மோடி திறந்து வச்சிருந்தா, நம்ம கூட ஷோல பேசினா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, ரொம்ப கம்பீரமா நிப்பாரு சிவாஜி, அதெல்லாம் இரும்பு சில மாதிரில இருந்தது, எப்படி மலைக்கு டேமேஜ் ஆகும்னு பார்த்தா சுக்குநூறா உறைஞ்சு கிடக்குறாரு சத்ரபதி சிவாஜி. ஆமா, ஏக்நாத் ஷிண்டே கேட்டா காத்து வேகமா அடிச்சதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாரு. ஆனா அங்க ரொம்ப நாளாவே அந்த நட்டு போல்ட் எல்லாம் துரு பிடிச்சிட்டு இருந்தான், சரியா அவங்க வந்து கட்டல அப்படிங்கறதுதான் தெரிஞ்சிருக்கு. இப்ப அங்க இருக்கிறதுமே பிஜேபி ஆட்சி தான், சிண்டியா நீ மட்டும் என்ன இன்னொரு பிஜேபி தானே அவங்க. அப்ப நட்டு போல்ட் எல்லாம் சரி பண்ணலையாங்கிறது தெரியல. இப்ப தேர்தல்ல தெரியும் என்ன நடக்க போகுதுங்கிறது. இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர், நிறைய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இல்ல என்ன நடந்து நாங்க விசாரிக்க போறோம்,
கடற்படையே நேற்று அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நடந்ததுன்னு தெரியலங்க, நாங்க விசாரிக்கிறோம். எல்லாருமே மாறி மாறி குழு அமைக்கிறாங்க. இப்ப அது வந்து பல கோடி ரூபாய் வேற கட்டிருக்காங்களா அந்த சிலையை வேற. அப்ப எங்க போச்சு அந்த பணம்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஒரு ஊழல் பண்ணி தான் அதை கட்டியிருக்காங்க போல அந்த சிலை. இதெல்லாம் நேற்று நைட்டு ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா மாதிரிதான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் சிலை 1330 அடி உயரத்துல இன்னும் கம்பீரமா நின்றுகிட்டு இருக்கு. 2004 சுனாமி வந்தப்ப அந்த சிலை உயரத்து கூட அந்த அலையெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கூட தாங்கி நின்றுச்சு அந்த சிலை. இப்ப வந்து காத்து அடிச்சிருச்சு, அது அடிச்சிருச்சுன்னு இவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய பிரதேசத்துல பிரதமர் மோடி இதே மாதிரி சிவன் சிலையெல்லாம் திறந்து வச்சிருந்தாரு. 800 கோடி அப்படின்னாங்க. அதுவும் இந்த மாதிரிதான் சுக்குநூறா உடஞ்சு போச்சு. அதான் அதுக்கப்புறம் அங்க தேர்தல் வந்துச்சு, ஆனா திரும்ப ஜெயிச்சுட்டாங்க. அது வேற கதை. சரி, என்ன சொல்றீங்க? மகாராஷ்டிராவே ஜெயிச்சாங்க, சிலை உடஞ்சிருக்கு, ஜெயிப்பாங்க தோப்பாங்களா? அது மகாராஷ்டிரா மக்கள் கையில தான் இருக்கு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சியும் 2 அணியா வேற இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, பிரதமர் மோடிக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, செலவோட இது கங்கனா வந்து விவசாயிகளை பத்தி பேசி பிரச்சனை, எல்லா பர்னிச்சரும் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலயும் ஒரு பாராட்டை வாங்கியிருக்காரு ஜி. அவருக்கு வந்து அவர் தானே பாராட்டு தெரிவிப்பாரு. ஆமா, அவருக்கு ஒருத்தர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு மேல யார் இருக்கா? அவர் பதவியை விட்டுட்டு வெளியே போறவர் ஒருத்தர் ஜோ பைடன் நைட்டு வந்து கால் பண்ணிருக்காரு, நள்ளிரவுல கால் பண்ணிருக்காரு. ஏன்னா அப்பதான் அமெரிக்கால அங்க நைட்டும் போது தானே நமக்கு, அங்க பகல் போது தானே இங்க நைட்டு. 24 பைசாவும் வேலை செய்யறாரு. நைட் இரவு நீங்க பிரிச்சு பேசுறீங்க, தவறு வரும். இல்ல அது பைடனுக்கும் தெரிஞ்சிருக்கு. நைட்டு போன் பண்ணாலும் அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. ஜிக்கு முடிச்சு ஏதாவது வேலை பார்த்துட்டு தான் இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போன் பண்ணியிருக்காரு போல. பண்ணி என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க ரஷ்யாவுக்கும் போனீங்க, உக்ரைனுக்கும் போனீங்க, அந்த போரை நிறுத்துறதுல நீங்க ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு வந்து பைடன் சொல்லியிருக்காரு. அப்படியே ஜோ பைடன் மூலமா மணிப்பூர் மேட்டர் நம்ம சொல்லி அனுப்பணும். மணிப்பூர் பத்தி பேசவே மாட்டேங்கிறாருங்க. அந்த சிஎம்ஏ ஏதோ மீட்டிங் வரப்ப ஜாலியா பேசிட்டு போறாரே தவிர இன்னும் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம பைடனுக்கு கடிதம் எழுதுவோம், மெயில் அனுப்புவோம். அப்படி இல்லாட்டி கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் வந்தாலும் அவங்களுக்கு சொல்லி அனுப்புவோம். ஆமா, பைடன் கொஞ்ச நாள் தான் இருப்பாரு, அவருக்கெல்லாம் போயிடுவாரு. சரி, இது வந்து அதே மாதிரி இந்த வங்கதேச பிரச்சனையை பத்தியும் பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வங்கதேசத்துல அமைதி திரும்பணும் அப்படின்னு பைடன் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் வந்து அமைதி திரும்பணும், அதே மாதிரி சிறுபான்மையினர்களும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்துக்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னு நினைச்சிட போறாங்க, இவங்களே போன கேட்ட மாதிரி சொல்றாங்களேன்னு. இதெல்லாம் மோடியே சொல்லியிருக்காரு, ஜியே சொல்லிடுறாரு என்ன பேசணுங்கிறத அவரோட எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு. நாங்க பிரகாச சாய்க்க முடியும், நம்ம மொபைல தான் வைப்பாங்க. அது வந்து ஜி சொல்றதெல்லாம் சரி இப்படிதான் பேசியிருப்பாங்க போலன்னு சொல்லி நாங்க இங்க சொல்றோம். ஆனா ஜிக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியல, அவர் ஹிந்தியில பேசுவாரு. அதெல்லாம் தெரியும், ஸ்காலர் தானே, 2 டிகிரி வச்சிருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, 20,000 பணம் இல்ல. சரி, இது குஜராத் யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டின்னு அவர் சொல்லியிருந்தாருல. டெல்லியில இன்னொரு பெரிய வழக்குனா மதுபான கொள்கை வழக்கு. கவிதா இங்க வந்து டெல்லியில இருந்து பிடிச்சி லைன் பிடிச்சி தெலுங்கானா வரையும் வந்தாங்க. அங்க முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவோட மகள் கவிதாவுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னுலாம் கைது பண்ணாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஜாமீன் கொடுத்தது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இந்த வழக்கை முதல்ல நீங்க நேர்மையா தான் நடத்துறீங்களா, ஏன்னா சிலரை மட்டும் குற்றவாளியா வச்சுக்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் அப்ரூவர் ஆயிட்டாங்க, அரசோட சாட்சின்னு சொல்லி மாத்திடுறீங்க, இதை நீங்க நியாயமா நடத்துறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லா வழக்குலையுமே இங்க செந்தில் பாலாஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த எல்லா வழக்குலையுமே சொன்ன ஒரு விஷயம் தான், ஹேமந்த் சோரன். ஆமா, அது வந்து எல்லா வழக்குலையுமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து சும்மா வந்து விசாரிக்கிறேன், வெளியில விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆதாரம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்கள சிறையில வச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா கோர்ட்ல என்ன விசாரணை நீங்க ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இன்னைக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க விசாரணை அப்படிங்கிற பேர்ல இப்பவே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறுங்கிற மாதிரி இடிக்கும் சிபிஐக்கும் பாடம். நீங்க அப்படி நினைச்ச கூடாது யுவர் ஆனர், நாங்க பாயிண்ட் அவுட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யுவர் ஆனர். ஆமா, எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவீங்க? இப்போ அது முன்னாடியே நிறைய வழக்குகளை சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை அவங்க நிரபராதினா இவ்வளவு காலம் சிறையில இருந்ததுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. பட் இடி சிபிஐ தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஹேமந்த் சோரன் பற்றி இப்போ பேசணும். ஹேமந்த் சோரன் வந்து கொஞ்ச நாள் நான் போயிட்டு வந்துடுறேன் சிறைக்கு, நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சம்பாய் சோரன்கிட்ட கொடுத்துட்டு போனார். அவர் இப்போ என்னன்னா திரும்ப வந்து பதவியை பறிச்சோன்னே கோபமாக இருந்தார். தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன்லாம் பேசிகிட்டு இருந்தவர். இப்போ பாஜகவில் சேரலான்னு முடிவு எடுத்துட்டாரு. நிறைய எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தாரு, யாரும் வரலன்னொன்னே இதில் இந்த முடிவு எடுத்துட்டார் போல். அதனால பிஜேபிக்கு போய் சேர்றதுக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி சேருவார்னு ஹிமந்தா பிஸ்வா அஸ்ஸாம் முதல்வர் அவர் அறிவிச்சிருக்காரு. ஓகே, பாத்தியா இல்லையா? அஸ்ஸாம் டெல்லி அமித்ஷா மீட் பண்ணியிருக்காரு. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ரத்து பண்ணாங்க 370. அதற்கு பிறகு சர்ச்சை இன்னும் ஓயவே கிடையாது. 10 ஆண்டுகள் ஆச்சு அங்கே எலெக்ஷன் நடந்து. இந்த சமயத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா
லடாக்கை வந்து முதல்ல இப்போ 2 மாவட்டம் தான் இருந்தது, லே மற்றும் கார்கில். இப்போ கூடுதலாக 5 மாவட்டங்களை நாங்கள் உருவாக்க போகிறோங்கிறத வந்து அறிவிச்சிருக்காரு. ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, லடாக்லையும் மக்கள் தேர்தல் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்காக ராகுல் காந்தி, கார்கே எல்லாம் அங்கே போய் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சாரங்கள், அப்புறம் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ராகுல் காந்தி. ஆமா, இதுல என்னன்னா அந்த கூட்டணி ஒரு வினோத கூட்டணியை இந்தியா கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. என்னன்னா இங்க நேஷனல் கான்ஃபரன்ஸ், ஒமர் அப்துல்லாவோட கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அவங்க 90 தொகுதி இருக்கு, 85 தொகுதியில 52 இவங்க நேஷனல் கான்ஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, 31 வந்து காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாங்க. மீதி ஒரு தொகுதியை வந்து சிபிஎம்முக்கும் இன்னொன்று ஜம்மு காஷ்மீர் பேந்தர்ஸ் பார்ட்டின்னு இருக்கு அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. 85 முடிஞ்சிருச்சு. மீதி 5ல் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா எதிரெதிராக போட்டியிட போறாங்களாம். நேஷனல் கான்ஃபரன்ஸும் போட்டிடுவாங்களாம், இவங்களும் காங்கிரஸும் போட்டிடுவாங்களாம். கேட்டால் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு தாங்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ இது திரும்பியும் விமர்சனமாயிருக்கு. இந்தியா கூட்டணி ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஒரே மாநிலத்துக்குள்ள எதிரும் புதிருமா 5 தொகுதியில மட்டும் நிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் அப்படிதான் நின்னாங்க, கேரளாவில் அப்படிதான் நின்னாங்க. கம்யூனிஸ்டும் வந்து நின்னாங்க, காங்கிரஸ் வந்து நின்னாங்க. யார் ஜெயிக்கிறோம் நமக்கு நன்மை தானே முடிவு பண்ணாங்க. ஆமா, ஆனா இதுல இதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்றாங்க. இப்போ அதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிங்க, ஜெயிக்கல, எதிர்கட்சி தான் வர முடிஞ்சது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஜம்மு காஷ்மீர்ல. கேரளாவில் இந்த மலையாள படத்துல பாலியல் கொடுமைகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹேமா அறிக்கை குற்றம் சாட்டினாங்க. அதோட பிறகு நிறைய நடிகைகள் வந்து எனக்கு இந்த நடிகர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு, இந்த டேரக்டர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த அம்மாங்கிற அந்த சினிமா அமைப்புல இருந்து இப்போ கூண்டோட எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்களாம். தலைவர் மோகன்லால் உட்பட எல்லாருமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த சினிமாவை பற்றி பேசும்போது கன்னட நடிகர் தர்ஷன் அவர் வந்து ஒரு கொடூரமான ஒரு கொலை பண்ணியிருந்தார், ரசிகரையே கொலை பண்ணாருன்னு சொல்லி இப்போ சிறையில் இருக்காரு. அதுவும் அந்த பரப்பன அக்ரஹார சிறை, அதில் வந்து நம்ம கைதிகள்லாம் ஷாப்பிங் மட்டும்தான் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். வீடியோ கால்லாம் போகலையா, இப்போதான் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னோம். சரி விடுங்க, வீடியோ கால்லாம் பேசுறாங்க ப்ரோ. இது அது ஆதாரத்தோட இப்போ வந்திருக்கு. அந்த சிறையில இருந்து இவர் வீடியோ கால்ல பேசின விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருந்தா கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க கட்சியை. எடப்பாடி ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. சரி ஓகே, இது வந்து அவங்களுக்கு தெரியாம போச்சு. இப்போ வந்து ஷாப்பிங் மட்டும் இல்லாம ஒரு பார்ட்டி பண்றாரு, அங்கேயே உட்காந்து சிகரெட் பிடிக்கிறாரு. இந்த போட்டோஸ்லாம் வந்து வெளியாயிருக்கு. வெளியானதுனால அங்க 9 அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் சித்தராமையாவே நேரடியா தலையிட்டு இந்த விவகாரத்தில் அவரை வந்து வேற சிறைக்கெல்லாம் மாற்றிருக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே அவருக்கு சலுகையெல்லாம் கொடுக்குறாங்கிறது ஒரு சர்ச்சையாக இருக்கு. இது அவரோட ரசிகர்கள் பாருங்க எங்க இருந்தாலும் அவர் தலைவராக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொண்டாடுறாங்க. இது என்ன மனநிலைன்னே நமக்கு புரியல. அதுவும் ரெசார்ட்ல ஃப்ரீயா ஹாயா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ நல்லா சேர்லாம் போட்டு அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளே போட்டு போக மாதிரி தான் தெரியுது. ஆமா சார், சிகரெட் வேணுமா சார், வேற ஏதாவது ஆர்டர் பண்ணணுமா சார், ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் பண்ணுவாங்க. முட்டை 65 சொல்லுவாங்க போல தெரியுது காவல்துறை அதிகாரிகள். அதே குற்றச்சாட்டு அப்படிதான் நீதிமன்றத்தை தண்டனை வாங்கி உள்ள போறாங்க. சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா என்ன தேவயானிக்காக வெயிட் பண்றீங்களா? இல்ல, சின்ராஸ் ஆக ட்ரை பண்றேன். எலவேட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் ஃபீடிங் 1 பிஸ்கட் டு டாக். என் உயிர் உங்களுடையது தேவி. ஆஃப்டர் ஃபீடிங் 1 பிஸ்கட் டு கேட். டே கருவாடும் மீனும் எங்கடா கஞ்சப்பையிலே அப்படின்னு கேட்டு கேக்குதான். அவன் நாய் கடவுளா பார்க்கும், பூனை தன்னை கடவுளா நினைச்சுக்கும். டேய் யூடியூபர், நீ சொன்ன 5 படத்தையும் நான் எப்பவோ பார்த்துட்டேன்டா. இப்ப என்ன சாக சொல்றியாடா? என்ன, அதாவது யூடியூப்ல போட்டிருக்காங்களா சாவறதுக்கு முன் பார்க்க வேண்டிய 5 ஹாலிவுட் படங்கள்னு. விஜய் கட்சியால் திமுக வாக்கு சிதறும் தம்பிதுரை. அதிமுக வாக்கு சிதற புதுசா எல்லாம் யாரும் கட்சி ஆரம்பிக்க தேவையில்லை, இருக்கிற கோஷ்டிகளே போதும்னு சொல்லுங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிரதமர் மோடியே கொடுத்துடலாம், டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்திருந்தாரு, இதான் ஒட்டிட்டு இருந்தீங்களாங்கிற மாதிரி இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி சிலை இப்பதான் திறந்து வச்சாரு 8 மாசத்துல. போயிடுச்சு, இப்படி ஆயிருக்கு அவங்களுக்கு. இதான் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களாங்கிற விருது வந்து கொடுத்துடலாம் பிரதமர் மோடிக்கு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நமக்கு. நன்றி. சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம சென்னையில் இந்தியாவின் முதல் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்க இருக்கிறது. இப்போவே டிக்கெட் புக் பண்ணுங்க, ரேஸ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.